திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து யுனிக்காக இருப்பாங்க. அவங்கள கணவனா மனைவியாக அடையக்கூடியவங்க வந்து யோகம் செஞ்சவங்க. அவங்க ஒரு மரியாதை வந்து அவங்களுக்கு தெரியும். கணவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மனைவிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அண்ணன் தம்பிகளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாமனார் மாமியாருக்கு வந்து என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சவங்க. சொந்த பந்தத்திட்டையும் பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்ப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க பிள்ளைகளை பாருங்கள், கண்டிப்பாக அவங்க அந்த உறவினர்களை நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. பெரியப்பானா மரியாதை, சித்தப்பானா மரியாதை, அத்தைகளுக்கு அவ்வளோ ஒரு அன்பும் ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள் படைக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து என்றைக்குமே அந்த தாய் தான். அப்போ மிதுன ராசி பெண் ஒரு வீட்டுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். குடும்ப பொறுப்புகள் அத்தனையும் அவங்களே எடுத்துக்குவாங்க. மாமனார் மாமியார் தேவையானதை செய்வாங்க, கணவருக்கு தேவையானதை செய்வாங்க, பிள்ளைகளுக்கு தேவையானது செய்வாங்க. சொந்த பந்தங்களோட அனுசரணையாக இருப்பாங்க. மூஞ்சியை காட்டவே மாட்டாங்க. நல்ல சிரித்த முகமாக எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவாங்க. நம்ம எதிரி கூட நம்ம போகிறோம்னா, அவங்க குடும்பத்தை கெடுத்தவனா கூட நம்ம இருக்கோம்னு வைங்க, நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா இன்முகத்தோட வணக்கம் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கக்கூடிய அற்புதமான ஒரு குணம் கொண்டவர்கள். மாமனார் மாமியாருக்கும் சரியான மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் மாமியார்லாம் வந்து அவங்கள என்றைக்குமே ஒரு ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க நடந்துக்குவாங்க. மிதுன ராசிக்காரங்க ஒரு சுயநலம் இல்லாதவங்க. சொந்தம் சொத்து பத்துக்கள் ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருதா, எனக்கு சொத்தே வேணாம்னு சொல்லிடுவாங்க. வாங்கவே மாட்டாங்க. கூட பிறந்தவங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுத்துருங்க, என்னால் அது முடியும், ஏன்னா எனக்கு பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் எனக்கு வேணாம். சுயம்பு மாதிரி என்னால் எந்திரிச்சு வர முடியும், நான் உழைக்கிறேன், நான் முன்னேறுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக தான் இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. யாரையும் நம்பி அவங்க வாழ மாட்டாங்க. அன்பு செலுத்துறதுல அவ்வளோ ஒரு அற்புதமான குணம் கொண்டவர்கள்.